ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா இரு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணால பூஜா ஏ பூஜா ஏ பூஜா கனவா? என்ன ஏதாவது கனவு காண்றியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ரெஸ்ட் எடு. நீ எந்திரிச்சு படு படு படு. இல்ல பூஜா, இனிமே ரெஸ்டே கிடையாது. சக்தி என்ன ரொம்ப மட்டம் தட்டிட்டா. எங்க அம்மா சொல்ற பேச்ச நான் கேட்டிருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி உன்னைய நான் கல்யாணம் பண்ணிருக்கணும். அவசரப்பட்டு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன். ஏய், என்ன பூஜா அப்படி பாக்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ இல்ல இல்ல, நீ இப்பதான் சரியாவே பேச ஆரம்பிச்சிருக்க. நீ தூங்க, நான் வரேன். நீ தூங்கு, படு படு. ஐயோ கேவலமா பேச வேண்டியதா இருக்கு. படுக்க வச்சுட்டு போவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு நின்று கனவு கண்டுகிட்டு இருக்கா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. சக்தி, உன்னை குடிக்கிற மாதிரி நடிக்கதானடா சொன்னேன். ஏன்டா நிஜமாவே குடிச்ச? ஏய், நான் எங்கடி குடிச்சேன்? சும்மா குடிச்ச மாதிரி மாமன் லைட்டா அப்படி நடிச்சேன். நடிச்சியா? ஆனா சரக்கு பாட அடிக்குதேடா. ஏய், சும்மா அப்படியே மேல ஸ்ப்ரே பண்ணிட்டேன்டி. குடிக்கலாம் இல்ல. ஓ, தப்புச்ச. ஆமா, பூஜா உன்னை உள்ள போய் படுக்க வச்சால, அவ ஏன் உடனே வெளியிலேயே வரல? ஓ சக்தி, சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாமா கேப்ப? ஏய், என்னடா சொல்ற? ஏய், வெக்கமா இருக்குன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதே கேக்குற. ஏய், டூயட்ல பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களாடா? ஓ சக்தி, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. ஏய், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? பைத்தியக்காரி, அவ என்ன படுக்க வச்சுட்டு வெறிக்க 5 நிமிஷமா என்ன பாத்துக்கிட்டே இருந்தாடி. நானும் இப்ப போயிடுவா அப்ப போயிடுவான்னு எவ்வளவு நேரம் நீ குடிச்ச மாதிரியே நடிக்கிறது. இது தெரியாம நீ என்ன 100 கேள்வி இங்க கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ எதுவுமே நடக்கலையா? அந்த லக்கு தான் எனக்கு இல்ல. சக்தி, என்ன சக்தி நீ? இந்த ஜென்மத்துல எனக்கு நீ ஒருத்தி தாண்டி பொண்டாட்டி. டேய்,
நம்ம பிளான் பண்ணதை மட்டும் செஞ்சிடுறா. அதை தவிர நீ வேற எது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடாத. சிச்சி போ சக்தி, அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன். போனா வெற்றி? ஒருவேளை சக்தி கூட்டிட்டு போயிருப்பாளோ? ஐயோ, வெற்றி, எல்லாரும் முன்னாடியும் தைரியமா சண்டை போட்டாலும் எப்படா உன்னை தனியா பார்த்து உன்கிட்ட சாரி சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணிக்கணும்னு மனசு துடிக்கும் வெற்றி. வெற்றி, நைட் ஆனா என் மேல இவ்ளோ ஆசையா இருக்க, ஆனா பகல்ல ஏன் என்ன திட்டுற வெற்றி? வெற்றி, உனக்கு 2 கல்யாண தோஷம் இருக்காமே, ஆனா நீ என்ன தவிர வேற எவளையும் கட்டிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன திட்டினாலும் என் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற பாத்தியா? அதுதான்டா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெற்றி, நீ குடிச்சிட்டு வந்துட்டா நான் பயந்து போய் அப்படியே ஓடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசாசியா பேசுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இனிமே நடக்காதுடா. இந்த சக்தி ஒரு முடிவெடுத்தா அது எடுத்ததுதான். நைட்டு பகலெல்லாம் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்ன மாதிரி IAS பாஸ் பண்ண ஒருத்திக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்டடா. முன்ன பின்ன யோசிக்காம உன்கிட்ட போய் நான் விழுந்தம் பாரு, எல்லாம் இத்தோட இழுத்து. வெற்றிய போய் சந்தேகம் பட்டுன பாரு. சக்தி கண்ணாடிய பார்த்து பேசுற அளவுக்கு லூஸ் ஆயிட்டா. இதுவும் நல்லதுதான். எங்க போன அந்த வெற்றி? ஒருவேளை அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கானோ? இப்படி வந்து செக் பண்றா பாத்தியா? ஆமா ஆமா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வெற்றி. ஏ சக்தி, இது கத்தி மேல நடக்கிற வித்த மாதிரிடி. எதை பிளான் பண்றதா இருந்தாலும் பார்த்து நிதானமா தான் பண்ணணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ வரதுக்குள்ள நீ ரூமுக்கு திரும்பி போ 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 போ. நான் போய் தான் ஆகணுமா? ஏய் என்னாச்சு பூஜா? ஏதாவது பிரச்சனையா? நான் வரட்டா? இல்ல இல்ல இல்ல, நான் ரொம்ப சரக்கு அடிச்சிட்டேனா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பூஜா.
ஒன்னும் ஆகல. முதல்ல நீ இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு, சரியா? எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். இந்தா இத குடி. குட் நைட். குட் நைட். இந்த பால் தான் ஒரு கேடு. நீ எதுக்கும் கவலைப்படாத பூஜா, அம்மா நான் இருக்கேன்ல. பூஜா பூஜா உட்காரு உட்காரு. இல்லத்த இருக்கட்டும். என்னாச்சு பூஜா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லத்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா சொல்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பூஜா, ரங்கநாயகி உனக்கு அத்தை இல்ல அம்மா மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லிருக்க. அப்புறம் எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? பூஜா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா கேளு. இல்லத்த, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. நேத்து நைட்டு வெற்றி போதையில புலம்பிட்டே இருந்தான். அம்மா சொன்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். வெற்றிக்கு நீங்க பார்த்த பொண்ணு நான் தானே? ஏய், நம்பிட்டாடா? அதுக்கு சொல்லு பூஜா, அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? இதுக்கு தான் அத்தை நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க எதுக்குங்க அவளை திட்டுறீங்க? அவ மனசுல இருக்கிறத அவ சொல்ல கூட கூடாதா? ஏய் பூஜா, நீ சொல்லு. இல்லத்த, வேண்டாம். நான் நேத்து நைட்டு எங்க அம்மாவை திட்டினேன். இப்போ நானே அதை பத்தி பேசுறது தப்புதான். விட்டுருங்க ப்ளீஸ். அண்ணி, வெற்றி தினம் தினம் தண்ணி அடிச்சு புலம்பிட்டு இருக்கணுமா? அதான் உங்க ஆசையா? என்ன பண்ண சொல்ற சரளா? இவங்க எப்ப சண்டை போடுறாங்க, எப்ப சேர்ந்துக்கிறாங்கன்னு பாக்குறதா என் வேலை? இல்லத்த, அவங்க எப்பவும் போல போட்டுக்கிற சண்டை மாதிரி எனக்கு தெரியல. பெரிய சண்டை ஆகணும்னு நீ ஆசைப்படுற? இத பாரு, எனக்கு இது வெறும் சாதாரண பிரச்சனையா தான் தெரியுது. நாமளே பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஏன் நீங்க வெற்றியை கூப்பிட்டு பேசக்கூடாது? ரங்கநாயகி, இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ரங்கநாயகி, நீ இதுல தலையிடாத, விடு. இல்லன்னு வெற்றி கிட்ட பேசி பாக்குறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அத்தை, நீங்க எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் பேசி பாருங்க. அவனுக்கு சக்தி மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொல்லிட்டானா அப்படியே இந்த பிரச்சனை இங்கே விட்டுறலாம். அண்ணி, பேசி பாருங்க. வெற்றி, வெற்றி. ஏய் சக்தி, நான் போறேன். போடா. என்னம்மா சொல்லுங்க. நீ மட்டும் வர, அவ எங்க? அவ எங்க இருக்கான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன். சக்தி எங்க இருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டீங்களா? ஏமா காலையில டென்ஷன் பண்றீங்க? ச்சே. அத்தை, நேரடியாவே கேளுங்க. இங்க பாருடா, நேரடியாவே கேக்குறேன். நேத்து என்னவோ புலம்பனியாமே, நீ பூஜாவை தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும், அப்படி செய்யாம தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பனியாமே. சொல்லு வெற்றி. அம்மா, எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்லம்மா. புலம்பி இருக்கலாம், ஆனா அத எப்படி சரியா சொல்றதுன்னு தெரியலம்மா. சரிடா, உனக்கு சக்தியை பிடிக்கலையா? பூஜாவை தான் பிடிச்சிருக்கா? நாம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதா? என்னடா யோசிக்கிற? சொல்லு. ரங்கநாயகி, அவன் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான். அவனே சரியாயிடுவான். நீ இதெல்லாம் பெருசு பண்ணாதம்மா. நீங்க இருங்க. வெற்றி, சொல்லு. உனக்கு சக்தியை பிடிக்கலையா? பூஜாவை தான் பிடிச்சிருக்கா? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. சக்திய எனக்கு பிடிக்கலையான்னு கேட்டா இப்போதைக்கு எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஆனா சக்தி மேல எனக்கு பயங்கர கோவம் இருக்கிறது நிஜம்தாம்மா. அதே மாதிரி பூஜாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டா முன்னாடியெல்லாம் பூஜாவை பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வரும் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் வரலம்மா. ஆனா
பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்மா. சரி வெற்றி, நீ யோசிச்சே சொல்ல. நீ குழப்பமா இருக்கிற நேரத்துல எந்த முடிவெடுத்தாலும் சரியா வராது. ஆ சரிம்மா, அப்ப நான் வரேன். அத்தை, நீங்க கவனிச்சிங்களா? சக்தியை பிடிச்சிருக்குன்னு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. பாத்தீங்களா பூஜா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்னத்த? இங்க பாரு பூஜா, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம வீட்ல நடக்கிற எதையுமே என்னால நம்பவே முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஏய், உங்க அம்மா கேக்கும்போது பூஜாவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எழுத்து அடிக்கிற? ஏய், அப்படி உடனே சொன்ன எல்லாரும் நம்புவாங்களாடி? அம்மா சொல்றத கேட்டேல, நம்ம சண்டை போட்டுக்கிட்டதே என்ன அவங்களால நம்ப முடியல. இங்க பாரு சக்தி, எதுவா இருந்தாலும் பார்த்து பொறுமையா தான் செய்யணும். அதுவும் கரெக்ட் தான் சக்தி, ஆனா இந்த விஷயம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயமெல்லாம் தெரியல. அம்மா எல்லாரும் முன்னாடியும் பூஜாவை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அப்பா, நீ வெளியிருந்து பாக்குறதுனால இதோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு தான் செய்யணும். இந்த விஷயத்துல ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சக்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என்னடா? இரு, நான் வந்துடுறேன். பூஜா, இப்ப என்னடி பண்றது? மா, வெற்றிக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அவன் வெளியில சொல்லதான் யோசிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. அப்படில நீயே ஒரு முடிவுக்கு வராதடி. இப்ப இவனுக்கும் சக்திக்கும் பிரச்சனை, அதனாலதான் உன் பக்கம் சாயிரான். நாளைக்கே அவங்க பிரச்சனை சரியானதும் உன்னை மறந்துட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? வெற்றி நிச்சயமா மாறிட்டான்னு தெரியாம நாம இனிமே ரங்கநாயகி கிட்ட உன் கல்யாண விஷயம் பத்தி பேசினா சரியா வராது பூஜா. கரெக்ட் தான்மா. வெற்றிக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் ஒரு டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப தெரிஞ்சிரும் வெற்றியோட மோட்டிவ் என்னன்னு. என்னடி பண்ண போற? நான் இப்ப பக்கத்துல இருக்கிற கோயில் குளத்துக்கு போறேன். வெற்றியையும் கூட்டிட்டு போறேன். நீ கூப்பிட்டா அவன் வருவானாடி? அதுதான் அவனுக்கு முதல் டெஸ்டே. நான் சொல்றேன், அவன் நிச்சயம் வருவான். நான் அங்க போய் அவன்கிட்ட ரொமான்டிக்கா பேச போறேன். முன்னாடியெல்லாம் அப்படி பேசினா அவனுக்கு பிடிக்காதுல்ல. இன்னைக்கு என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். அதுதான் அவனோட 2வது டெஸ்ட். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே அந்த குளத்துல தவறி விழுற மாதிரி விழ போறேன். வெற்றியும் என்ன காப்பாத்துவான். மயக்கமா இருக்கிற மாதிரி இருப்பேன். அப்புறம் வெற்றி என்னை தொட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சாகணும்ல. இதுதான் அவனோட 3வது டெஸ்டே. இது எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டான். அவன் என் பக்கம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் அவன் செய்ய மட்டும் கொஞ்சம் கூட யோசிச்சான்னு வச்சுக்கோயேன், அவன் இன்னும் சக்தியை விட்டு விலகலன்னு அர்த்தம். இதெல்லாம் சரியா வருமா பூஜா? நிச்சயம் சரியா வருமா. நீ என்ன பண்ற? இப்ப நம்ம வீட்டுக்கு போ. மத்த எல்லாத்தையும் நான் உனக்கு போன்ல சொல்றேன், சரியா? சரி பூஜா. போ. வெற்றி. ஏய், சொல்லு பூஜா. இல்ல வெற்றி, வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஏய், நானே கேட்கணும்னு தான் நினைச்சேன். வா போலாம். ச்சே, இந்த வீட்ல இருக்கவே வெறுப்பா இருக்கு பூஜா. நீ வா. ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, நீ வா போலாம் வா. சரி சரி, நீ கீழே 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? ஐயோ சக்தி, சக்தி, பூஜா என்ன கூட துணைக்கு வான்னு கூப்பிடுறாடி. பாரா, கலக்கறிய வெற்றி. அடிச்சனா? ஏய், என்னடி பூஜா கூட சுத்த சொல்றியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? சரி விடு, நீ போகாத. ஐயோ,
நீ போக சொல்லுவேன்னு நினைச்சு நான் பூஜா கிட்ட வரேன்னு சொல்லிட்டானே. அவ கூட ஊர் சுத்த முடிவு பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்றியா? அடிச்சனா? சக்தி, நானே பயந்து பயந்து நடிச்சிட்டு இருக்கேன்டி. என்ன நீ சுத்த விட்டுறாத. பயந்தங்குழி தெரியுமா, போயிட்டு வா, நான் அங்கதான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத. ஏய், ஏதாவது பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன காப்பாத்துவேல? ஏய், அந்த ரோஹித்துக்காக என் வாழ்க்கைய பலியாக்கிடாதடி. அப்புறம் இந்த ஆம்பளை பாவம் சும்மா விடாது, பாத்துக்க. பாத்து பாத்து. பூஜா எதுக்கு இப்ப குளத்துல விழுந்தா?